ரிஷபராசிக்கார நண்பர்களே, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை வாழ்க்கையில் பட்டு திருந்திய நபர்கள் அப்படின்னா அந்த ரிஷபராசி தான் சொல்லுவாங்க. ரிஷபராசிக்காரன் குடும்பத்துக்காக அவ்வளோ உழைச்சி தள்ளக்கூடிய நபர். நண்பர்களுக்கும் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுமே எப்போ சார் நமக்காக நம்ம வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய நபர் நீங்கள். தொழிலாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய குடும்ப நிலையாக இருக்கட்டும் அல்லது குடும்ப சொத்துக்களாக இருக்கட்டும், நீங்கள் பெருசாக அதெல்லாம் கண்டிருக்க மாட்டீங்க. பெருசாக அதை வச்சு நம்ம வேல்யூலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட உழைப்பில் வேர்த்த பணத்தை தான் நீங்கள் மற்றவங்க செலவு பண்ணுவீங்க. மற்றவங்களோட உழைப்பில் இருந்தது கூட நீங்கள் எடுக்கிறது யோசிப்பீங்க. ரிஷபராசிக்காரன் தன்னம்பிக்கையானவன், ரொம்ப தைரியமானவன். இந்த ரிஷபராசிக்காரனை மாதிரி ஒருத்தன் இருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிற அளவு தான் நீங்கள் எப்பவுமே வாழ்ந்துட்டுருப்பீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன். மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் தான் மற்றவங்க முன்னாடி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்க. அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நடந்துக்கிறதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நியாயம்னா நியாயப்படி தான் நான் இருப்பேன், நேர்மைனா நேர்மைப்படி தான் இருப்பேன், நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நம்ம கொஞ்சம் முட்டாள்தனம் தானே. நாம் நேர்மையாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தானே. சில நேரத்தில் உங்களை முட்டாளாக மாற்றியவர்கள் நிறைய பேர், ஏமாற்றங்களை கொடுத்தவர்கள் நிறைய பேர், துரோகங்களை கொடுத்தவர்கள் நிறைய பேர். இந்த ராசிக்காரருக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இத்தனை நாள் எந்த பிரச்சனைகள் நீங்கள் மெயினாக மாட்டினீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு என்ன ஒன்று சொல்ல போகுது, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் என்னெல்லாம் நீங்கள் சகிச்சிட்டு போக வேண்டி இருக்கும், எந்த விஷயம் உங்களுக்கு நன்மையை தருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நிறைய பேர் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் கேட்கணும் அப்புறம் ஆசைப்படுறீங்க. கீழே அந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். ஜஸ்ட் கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி அல்லது வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, அப்பாயின்மெண்ட் பேசுறது தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 200 ஜோதிடருக்கு ஆசான். அதே போல் 3-4 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். 20க்கும் மேற்பட்ட சினித்துறை, அதாவது சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர், பொலிட்டீஷியன்ஸுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்க நீண்ட நாட்களாக இருந்து மனக்குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த ராசிக்காரருக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சுக்கிரன் அதிபதினா, சுக்கிரன் நல்லா இருந்தது அப்படின்னா லக்ஸுரியாக இருக்கலாம், காரு பங்களா வீடு எல்லாம் வாழலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் இன்னொன்று யோசிக்கணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ பூமி தத்துவம் கொண்டு நிலையான ராசிம்பாங்க. பூமி தத்துவம் அப்படின்னா, பூமிங்கிறது என்ன, எவ்வளோ விஷயம் இருந்தாலும் தாங்கிட்டு தன்னைத்தானே சுழற்றி கொண்டு மக்களுக்கு தேவையானது மனிதர்களுக்கு தேவையானதையும் கொடுத்துட்ருக்கு. எல்லா உயிரினங்களும் அது சமந்தான். ஸோ மண்ணில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சமந்தான், மண்ணை விட்டு காற்றில் பறக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் சமந்தான். அந்த மாதிரி தான் பூமி வந்து தத்துவம் வாழ்ந்துருக்கு. எல்லாத்தையும் வாழ வைக்கிற ஒரு இடம் அப்படி தான் இருக்குது. வந்தோரை வாழ வைக்கிற ஒரு இடம், வந்த உயிர்களை வாழ வைக்கிற இடம். அப்படி தான் நீங்களும். யார் வந்தாலும் உங்கள்கிட்ட நல்லா இருக்கலாம். உங்களை நம்பி வேலைக்கு வந்தவங்களும் சரி, உங்களை நம்பி வாழ வந்தவங்களும் சரி நல்லா இருக்கலாம். அதுதான் உங்களுடைய முக்கியமானது. வாழ்க்கையில் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். நிலையான வருமானத்தை விரும்புவீங்க. உடனடி வருமானம், சட்டனாக வர லக்கு, அதெல்லாம் பெருசாக நம்ப மாட்டீங்க. பணம் மட்டும் இல்லை, மன நிம்மதி முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் நீங்கள். சொந்த வீடு, நிலம், வாகனம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து உங்களுக்கு இருக்கும். ஒருவர் வந்து உடனே நம்ப மாட்டாங்க. நம்பிய பிறகு நீண்ட நாள் கைவிட மாட்டாங்க. குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய நபர் நீங்கள். வசதியான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். உணவு, அழகு, வீடு, கலை, ஆடை ஆகியவற்றில் ரசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணத்தை வீணாக செலவு செய்ய விரும்ப மாட்டாங்க. ஆனால் விருப்பமான விஷயத்திற்கு பெரிய தொகை செலவு செய்வாங்க. பிடிக்காத தொடவும் மாட்டீங்க, பிடிச்சிச்சின்னா விடவும் மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக முடிவு செய்யக்கூடிய என்ன பண்ணீங்க, முடிவு செய்த பிறகு மாற்றுவது உங்கள்கிட்ட கடினம். துரோகத்தை நீண்ட நாள் நினைவில் வச்சுக்கக்கூடிய ஆள் நீங்கள். கோபம் வர தாமதமாகலாம். அதே போல் வந்தால் கடுமையாக இருக்கும். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே அதிகமாக சிந்திப்பீங்க. வயது அதிகரிக்க சொத்து மற்றும் பொருளாதார நிலை முக்கியமாக உயரக்கூடியவங்க நீங்கள். தற்போது மனதில் அதிகமாக ஓடக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படின்னா, என் பணநிலை எப்போ சரியாகும், என் கடன் எப்போது குறையும், வேலை மாற்றலாமா, தொழிலை பெரியதாக மாற்றலாமா, எனக்கு சொந்த வீடு எப்போது, இந்த நிலம் வாங்கலாமா, வாகனம் மாற்றலாமா, திருமணம் ஏன் தாமதமாகுது, என்னை உண்மையாக மதிப்பவர் யார், என் உழைப்பிற்கு சம்பளம் சரியா, நண்பர்கள் யாரை நம்புறது, வெளியூர் சென்றால் நல்லதா, என் வாழ்க்கையில் நிலையான காலம் எப்போது, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களோட கேள்வி. வேலை வாழ்க்கையில் மாற்றம் வருங்க. உங்கள் வேலை செய்யக்கூடிய முறை மாறலாம். புதிய பொறுப்பு கிடைக்கலாம். புதிய மேலதிகாரி வருவாங்க. வேலை இடம் மாறலாம். வேறு துறைக்கு செல்லலாம். பழைய வேலை மீது சலிப்பு வரலாம். தனி தொழிலில் செய்ய வேண்டிய ஒரு எண்ணம் வந்து அதிகரிக்கலாம். ஆன்லைன் அல்லது கூடுதல் வருமானம் தேடலாம். பழைய தொடர்பு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். திடீரென பெரிய நிறுவனம் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் முயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். தற்போதைய குரு 3ஆம் இட அமைப்பை பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இடத்துல இருப்பார். அதிக முயற்சி, தொடர்பு, பயணம், விளம்பரம், புதிய திறன், துணிச்சலான முடிவு, இவற்றை எல்லாமே இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் நீங்கள் முயற்சி செய்தால் வாய்ப்பு வரும். யாராவது வந்து உதவுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே காத்துட்ருக்க வேண்டாம். விளம்பரம் செய்தால் வாடிக்கையாளர் வரலாம்.
உங்களோட உழைப்புக்கு நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். நேரடியாக தொடர்பு கொண்டால் வேலை கிடைக்கலாம். உங்கள் திறமையை வெளியே காட்ட வேண்டும். நெட்வொர்க்கிங் முக்கியமாகலாம். அதேபோல் ஆகஸ்ட் 20, 2026 முதல் செப்டம்பர் 2026 வரைக்கும் இது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை ப்ளஸ் பணம் ப்ளஸ் முயற்சி முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை பற்றி கேட்கலாம், நேர்காணல் வரலாம், வேலை மாற்றம் எண்ணம் அதிகரிக்கலாம், மேலதிகாரிகளோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வரலாம், உங்களுடைய திறமை வெளிப்படலாம், பழைய வேலை வாய்ப்பு மீண்டும் வரலாம், வேலை இடத்துல பொலிட்டிக்ஸ் இருக்கலாம். உடனே ரெசிக்னேஷன் கொடுக்க வேண்டாம். உங்கள் வேலை ரெக்கார்டு மற்றும் டாக்குமெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் என்கொயரி அதிகரிக்கலாம், புதிய வாடிக்கையாளர் வரலாம், பழைய வாடிக்கையாளர் திரும்ப வரலாம், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், புதிய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் முயற்சி செய்யலாம், கஸ்டமர் ஃபாலோ அப் மூலமாக பணம் கிடைக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் நல்ல வாய்ப்பு தரலாம், கூட்டு தொழிலில் கவனம் தேவை, கணக்கை தினமும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் வரும், அதே நேரத்தில் குடும்ப செலவுகளும் இருக்கும், பழைய பாக்கி கிடைக்கலாம், நண்பர் மூலமாக பிஸ்னஸ் இன்கம் வரலாம், வீடு அல்லது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் செலவு வரலாம், சிறிய செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாகலாம், சேவிங்ஸ் கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அக்டோபர் 2026 குடும்பம் மற்றும் சொத்து பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2026 நிறைய கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. குரு சிம்மத்துக்கு செல்கிறாருங்க, ரிஷபத்திலேருந்து இது 4ஆம் இடம். அதனால் பாரம்பரிய ஜோதிட பார்வையில் கவனம் அதிகமாக செல்லக்கூடியவை எது வீடு, குடும்பம், வாகனம், தாய், மன நிம்மதி, சொத்து, குடியிருப்பு மாற்றம். அக்டோபர் இறுதி முதல் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும், வீட்டை ரெனோவேட் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும், வேறு வீடு மாற்றலாங்கிற எண்ணம் அதிகரிக்கும், குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும், தாயார் தொடர்பான பொறுப்பு அதிகரிக்கலாம், நிலம் வாங்கக்கூடிய பேச்சு வரலாம், வாகனம் மாற்றலாம், ஹோம் லோன் பற்றி ஆராய்வீங்க, குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பு தீரலாம், திருமணத்திற்கு வீடு அல்லது சொத்து ஏற்பாடு செய்யலாம். நவம்பருக்கு மேலே எப்படி இருக்க போகுது அப்படின்னா நல்லவே தான் நடக்க போகுதுங்க. தொழில் மூலமாக வருமானம் உண்டு, வருமானம் அதிகமாகும், வேலை இடத்துல புதிய பொறுப்பு வரலாம், பழைய பாக்கி வரலாம், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், குடும்பம் மூலமாக ஆதரவு கிடைக்கலாம், பெரிய பொருள் வாங்க திட்டமிடலாம், வாகனம் மாற்ற எண்ணம் வரலாம், வீட்டிற்கான வசதிகள் அதிகரிக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது தெரியுமா? லக்ஸுரி எக்ஸ்பென்ஸ் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான். லக்ஸுரி எக்ஸ்பென்ஸ் அதிகரிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். லக்ஸுரி எக்ஸ்பென்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க. கொஞ்சம் அதிகரிக்காமல் பார்த்துக்கோங்க, அதாவது லக்ஸுரி எக்ஸ்பென்ஸை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. அதிகரிக்க வேண்டாம் அப்படிங்கிறது மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோம் ரெனோவேஷன் செலவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் லோன் இஎம்ஐலாம் கணக்கில் வாங்கணும், கணக்கிட்டு வாங்கணும், பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்திற்காக உங்கள் செலவை, உங்களோட சேவிங்ஸை முழுவதையும் பயன்படுத்த வேண்டாம். இப்போது வாங்கலை அப்படின்னா சான்ஸ் போயிடும் அப்படின்னு அழுத்தத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம். அது உங்களை பயப்படுத்துறதோ உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆவணம் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களை யாராவது ஏமாற்றிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ குறிப்பிட்ட தொகையோ நீங்கள் ஏமாந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். டிசம்பரில் தொழில் நல்லா இருக்குங்க. 2026 டிசம்பர் 5 ராகு குடும்பத்திலேருந்து மகரத்திற்கு, கேது சிம்மத்திலேருந்து கடகத்திற்கு மாறுறாங்க. இதோட ரிஷபத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்த ராகுவினுடைய தொழில் அழுத்தம் குறைந்து அதன் பிறகு கவனம் உண்டாகுது. எதில் கவனமாக இருக்கணும்? வெளியூர், நீண்ட பயணம், உயர்கல்வி, புதிய நம்பிக்கை, புதிய துறை, ஆன்மீகம், மென்டர்ஸ், சீனியர் கைடன்ஸு, இதெல்லாம் பக்கம் மாறக்கூடிய அமைப்பாக, பாரம்பரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. மேலும் சனி டிசம்பர் 11 அன்னைக்கு நேர்கதிக்கு வருகிறார். அப்படின்னா எப்படி இருக்க போகுது? டிசம்பர்லேருந்து தொழில் முடிவது தெளிவு வரலாம், நீண்ட நாள் காத்திருந்த தொடர்பு உதவும், பெரிய நபருடைய சப்போர்ட் கிடைக்கலாம், வேறு ஊர் வேலை முயற்சி செய்யலாம், வெளியூர் எக்ஸ்பென்ஸ் பற்றி யோசிக்கலாம், புதிய கோர்ஸ் படிக்கலாம், தொழில் சம்பந்தமான ட்ரைனிங் எடுக்கலாம், நண்பர்கள் வட்டம் மாறலாம், தேவையில்லாத நண்பர்கள் விலகலாம், நீண்டகால இலக்கை மீண்டும் திட்டமிடலாம். 2027 ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 2026 சிம்மத்திற்கு சென்ற குரு 2026 டிசம்பர் 13 வக்கரமாகி 2027 ஜனவரி 25 அன்னைக்கு மீண்டும் கடகத்திற்கு திரும்புகிறார். சார் இந்த டேட்லாம் எனக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. 2027 ஏப்ரல் 13 அன்னைக்கு மீண்டும் நேர்கதிக்கு வர்றார். இதனால் 2027க்கு ஆரம்பத்தில் ரிஷபராசிக்கு பழைய முடிவு மீண்டும் பார்க்க வேண்டிய காலம். நீங்கள் எது பண்ணாலும் மறுபடியும் 2027 ஸ்டார்டிங்கில் மறுபடியும் அது திருப்பி ஒரு டைம் அந்த கிளான்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வரும். முன்பு பார்த்த வீடு மீண்டும் பேசுவீங்க, பழைய ப்ராப்பர்ட்டி டீல் மீண்டும் வரும், குடும்பத்தில் முடியாத விஷயம் மீண்டும் பேசப்படலாம், பழைய வேலை தொடர்பு திரும்ப வரலாம், சகோதரர் அல்லது உறவினர் மூலமாக வாய்ப்பு கிடைக்கலாம், பயணம் அதிகரிக்கலாம், புதிய திறன் கற்கலாம், மார்க்கெட்டிங் அல்லது சேல்ஸ் முயற்சி அதிகரிக்கலாம், பழைய பாக்கியை வசூலிக்க முயற்சி செய்யலாம், முன்பு தொடங்கிய ஆன்லைன் பிஸ்னஸ் மீண்டும் செய்யப்படலாம். அதே போல் இந்த காலத்தில் கவனமாக இருக்கணுங்க. பெரிய ப்ராப்பர்ட்டி டீல் அவசரமாக செய்ய வேண்டாம். பழைய உறவு திரும்பினா உடனே முடிவு வேண்டாம். பழைய தொழில் திட்டம் ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு பார்க்கணுங்க. எல்லா ஆவணங்களையும் மீண்டும் சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தில் பஃபர் வைத்து அதை இது பண்ண வேண்டாம். அதே போல்
2027 ஏப்ரல் 13 அன்னைக்கு குரு மீண்டும் நேர்கதிக்கு வராரு. நின்ற முயற்சி நகரும், அதாவது ஸ்டாப்பான முயற்சி நகரும், தாமதமான வேலை முடிவுக்கு வரும், பயணங்கள் நல்ல தொடர்பு தரும், விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் முன்னேறலாம், பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வரலாம், தொழிலில் growth தெளிவாகலாம், நீங்கள் கற்ற திறன் வருமானமாக மாறலாம், நண்பர் அல்லது சகோதரர் மூலமாக வாய்ப்பு கிடைக்கலாம், பண ஓட்டம் மெதுவாக சீராகலாம். அதே போல் சொந்த வீடு முயற்சி வலுப்பெறலாம். 2027 ஜூனில் குரு மீண்டும் சிம்மத்திற்கு வரப்போது சொந்த வீடு முயற்சி வலுப்பெறும். வீடு வாங்கக்கூடிய யோகம் வருது, வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது, கட்டிடம் தொடங்கலாம், பழைய வீட்டை மாற்றலாம், வெஹிக்கிள் அப்கிரேட் செய்யலாம், குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கலாம், தாயார் தொடர்பான விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் வரலாம், குடும்பம் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கலாம், தொழிலுக்கான ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ரெண்டல் இன்கம் பற்றி யோசிக்கலாம். நடுப்பகுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மையை திட்டமிட முக்கியமான ஒரு காலகட்டம் ஒன்று சொல்லலாம். உங்களுக்கு தொழிலில் நிறைய வகையான தொழில் செட் ஆகும். சொத்து மற்றும் கட்டட சம்மந்தப்படுது, ரியல் எஸ்டேட்டு, இந்த நல்ல வியாபாரம்லாம் செட் ஆகும். பணம் மற்றும் நிதி சம்மந்தப்படுது, வங்கி, ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ்லாம் செட் ஆகும். வாகனம், யூஸ்டு கார்ஸு, நியூ வெஹிக்கிள் அசரிஸ்லாம் செட் ஆகும். அழகு மற்றும் கலையை பொறுத்தவரைக்கும் கார்மெண்ட்ஸு, ஃபேஷன் ஜுவல்லரி, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் செட் ஆகும். உணவை பொறுத்தவரைக்கும் ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரி இதெல்லாம் செட் ஆகும். ஆன்லைன் பொறுத்தவரைக்கும் இ-காமர்ஸு, சோஷியல் மீடியா சேல்ஸ்லாம் செட் ஆகுங்க. பணம் இனி எப்படி இருக்கும் அப்படின்னா, வரக்கூடிய பண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சம்பள உயர்வு இருக்கும், பழைய பாக்கி, கமிஷனு, ப்ராப்பர்ட்டி இன்கம், ரெண்டல் இன்கம்மு, ஆன்லைன் இன்கம்மு, செகண்ட் இன்கம்மு, வெஹிக்கிள் சேல்ஸ் ப்ராஃபிட்டு, ஃபேமிலி பிஸ்னஸ், பழைய முதலீட்டு லாபம், இது எல்லாமே இருக்குங்க. ரிஷபத்திற்கு மிக முக்கியமான பண வசதி பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாதுங்க, பணத்தை சொத்தாக மாற்றணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அதிக வட்டி கடனை முதல்ல குறைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பணம் வந்தவுடன் லக்ஸுரி வாங்க வேண்டாம், லாங் டேர்ம் அசட்டை பற்றி யோசிக்கலாம். பணம் கொடுத்தா எழுதப்பட்ட ப்ரூஃப் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பம் அப்படிங்கிறதுக்காக எல்லா சேவிங்ஸையும் கொடுக்க வேண்டாம். தொழில் கேஷ் ஃப்ளோ தனியாக வைத்திருக்க வேண்டும். இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் முழுமையாக நம்பியவர் உங்களை மறைத்திருக்கலாம். அதாவது உங்களை நிறையா விஷயம் உண்மையை மறைச்சிருப்பாங்க. இது காதல்லையாக இருக்கட்டும் சரி, நட்புலையாக இருக்கட்டும் சரி, எதுலேயுமே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வருமானத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுப்பாங்க. குடும்ப செலவை உங்கள் மீது வைத்திருக்கலாம். இது நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சொத்து விஷயத்தில் தகவல் மறைச்சிருப்பாங்க. வேலை இடத்துல உழைத்தது நீங்கள், கிரெடிட் வேற ஒரு ஆளுக்கு போகும். உங்கள் யோசனை மற்றவங்க பேரில் பதிவிட்டுக்குவாங்க. நான் தான் அதை பண்ண அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அதே போல் சம்பள உயர்வு தாமதமாக இருக்கலாம், பதவி உயர்வு மற்றும் வேறு ஒருவருக்கு சென்றிருக்கலாம். உங்கள் அமைதியை பயன்படுத்தி ஒர்க்லோடு அதிகரிச்சிருக்கலாம். மேலதிகாரியிடம் தவறான தகவல் சென்றிருக்கலாம். இனி யாரிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அடிக்கடி பணம் கேட்பவர்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை அளவுக்கு மீறி புகழ் விட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் சொத்து விவரங்களை அதிகமாக கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய காதல் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பராக இருந்தவர் காதல் வெளிப்படுத்தலாம். கவனமாக இருக்க வேண்டியது, பழையவர் வந்த உடனே நம்ப வேண்டாம். பணத்தை கொடுத்து உறவை காப்பாற்ற வேண்டாம். அதிக பொசசிவ்னஸ் வேண்டாம். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். பார்ட்னரை டெஸ்ட் செய்ய வேண்டாம். பழைய தவறை தொடர்ந்து சொல்ல வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்பை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் அக்டோபர் வரைக்கும் பேச்சுக்கள் வரும். ஃபேமிலி என்கொயரி அதிகரிக்கும். பழைய வரன் மீண்டும் வருங்க. வேலை நிலை மற்றும் பணநிலை காரணமாக தாமதம் இருக்கலாங்க. டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண முடிவில் தெளிவு கிடைக்குங்க. பரவாயில்லையாக தான் இருக்குது. வீடு அல்லது குடும்ப ஏற்பாடு பேசுவாங்க. வேறு ஊர் தொடர்புடைய வரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நடுப்பகுதியில் இந்த வீடு அமையிறது, குடும்பம், அதாவது 2007 நடுப்பகுதி வரைக்கும் வீடு அமைக்கிறத ரெடி பண்ணலாம். குடும்பம் தொடங்குறத புதுசாக உருவாக்குறது ரெடியாகும். திருமணத்திற்கு பிறகு குடிபெயர்தெல்லாம் இருக்கும். வசதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கான கவனம் தேவை. குழந்தைகளுக்காக ஏற்பாடு பண்ணுறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான காலகட்டம்னே சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு தொழில் ரீதியான விஷயங்களோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, ஒரு க்ரியேட்டிவ் ஸ்கில்லாம் குழந்தைகளுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. வீடு மற்றும் சொத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய ஆசை அதிகரிக்கலாம். நிலம் பார்க்கலாம், ஹோம் லோன் முயற்சி செய்யலாம், வீடு ரெனோவேட் செய்யலாம், வாடகை வீட்டை மாற்றலாம், குடும்ப சொத்து பேச்சு வரலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம், ரெண்டல் இன்கம் உருவாகலாம், யோசிக்கலாம். அதே போல் வாகனம் மாற்றலாம், குடும்ப வசதி அதிகரிக்கலாம். சொத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும், ஈசி சரி பார்க்கணும், பாத்வே சரியாக பார்க்கணும், சர்வேவெல்லாம் செக் பண்ணிக்கணும், அப்ரூவல் இருக்குதான்னு பார்க்கணும், பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணணும். குடும்ப சொத்தில் லீகல் ஹையர் டீட்டெயில் சரி பார்க்கணுங்க. அட்வான்ஸ் கொடுத்து லாயர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி லாயர் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதானே. வாகன பலனை பொறுத்த வரைக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் கிடைக்கும். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஸ்டேட்டஸ்க்காக வெஹிக்கிள் வாங்கணுங்க. அதே போல் இஎம்ஐ அதிகமாக இருக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் செக் செய்யணும்.
ஆர்சி செக் செய்யணும். அதே போல் யூஸ்டு கார் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே சரி பார்க்கணுங்க. மெக்கானிக் இன்ஸ்பெக்ஷன் செய்யணும். அதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளட் வெஹிக்கிள்ஸு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கவனிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் வாங்குவதற்கு முன் முழு செலவு கணக்கிடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியூர் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக வெளியூர் வாய்ப்பு வரலாம். பிஸ்னஸ் ட்ரிப் அதிகரிக்கலாம். வேறு மாவட்டம் அல்லது மாநிலத்தில் தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆன்லைன் கஸ்டமர் மூலமாக வெளிநாட்டு தொடர்பு வந்து வரலாம். 2026 டிசம்பருக்கு பிறகு நீண்ட தூர பயணம் அல்லது புதிய துறை பற்றிய ஆர்வம் அதிகரிக்கலாங்க. ஹையர் ஸ்டடீஸு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் பற்றி யோசிக்கலாம். மென்டர் அல்லது சீனியர் கைடன்ஸ் வந்து கிடைக்கலாங்க. கவனமாக இருக்க வேண்டியது ஏஜென்ட்டுக்கு பெரிய பணம் கொடுக்க வேண்டாம். ஆஃபர் லெட்டர் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலரி பிரேக்கப் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கமடேஷன் கிளியராக செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செய்வன கண்டிஷன்லாம் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வளரக்கூடிய நபர். இந்த கடனுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் போடக்கூடிய நபர், உடல் நலத்திற்கு மருத்துவர், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து தள்ளி போயிடும். அதே போல் அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பணம் பற்றிய தகவல் வருங்க. பழைய நண்பர் தொடர்பு கொள்வாங்க. குடும்ப செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை அல்லது தொழில் என்கொயரி வரலாம். ஃபேமிலி மீட்டிங் அல்லது முக்கிய பேச்சு நடக்கலாம். காதல் மற்றும் திருமணம் பற்றிய பேச்சு வந்து நடக்கும். ஒருவருடைய உண்மை நோக்கம் வந்து உங்களுக்கு புரிய வரும். அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் வருங்க. வேலை அல்லது தொழில் முடிவு வந்து உருவாகலாம். பண வரவு வரலாம். ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கலாம். ப்ராப்பர்ட்டி அல்லது வெஹிக்கிள் பிளான் தெளிவாகலாம். புதிய வருமான வழி பற்றிய யோசனைகள் வந்து உங்களுக்கு வருங்க. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை தொடர்பான தொந்தரவு இருக்கும். கழுத்து, தோள்பட்டை சோர்வு இதெல்லாம் இருக்குங்க. உடல் எடை அதிகரிக்கிறது இருக்கும். செரிமான கோளாறு இருக்கும். தூக்க குறைவு இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். இனிப்பு உணவு அதிகரித்தல் இருக்கும். உடல் பயிற்சி வந்து குறைவு இருக்கும். நீண்ட நேரம் அமர்ந்து இருக்கிறதுனால உடல் வலி வந்து இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க. சரியான பரிகாரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு தான். இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. பெருமாள் அல்லது ஆண்டாள் தரிசனம் செய்கிறது நல்லது. சுக்கிர பகவான் நினச்சி பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லது. வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லது. ஏழை பெண்களுக்கு அல்லது பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்கிறது இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அரிசி அல்லது உணவுப் பொருட்கள் தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. திருமண உதவி தேவைப்படுவோருக்கு இயன்ற உதவி செய்கிறது ரொம்ப நல்லது. பசுக்களுக்கு உணவளிக்கலாம். பெற்றோர் மற்றும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பெறலாம். தேவையற்ற லக்ஸுரி செலவு குறைக்கலாம். சனிக்கிழமை வயதானவங்களுக்கு அல்லது உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். தினமும் நல்ல சாமி கும்பிடுங்க. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்கள். இனி செய்ய வேண்டியது அப்படின்னா பணத்தை சேமிக்க தொடங்குங்க. அதிக வட்டி கடனை முதல்ல குறைங்க. சொத்து வாங்கின ஆவணம் முழுமையாக பாருங்கள். வேலை மாற்றத்திற்கு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வாங்குங்க. நண்பர்களுக்கும் பணத்திற்கும் எல்லை அமைச்சிருக்காங்க. உங்கள் திறமைக்கு உரிய மதிப்பு கேளுங்க. தொழில் கணக்கை தினமும் பாருங்கள். நெட்வொர்க்கிங்கை பயன்படுத்துங்க. மார்க்கெட்டிங் மற்றும் ஆன்லைன் ப்ரொமோஷனை பயன்படுத்துங்க. குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சமநிலை வச்சுக்கோங்க. உங்கள் உடல் நலத்திற்கும் நேரம் ஒதுக்குங்க. உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை அசட்டாக உருவாக்க பயன்படுத்துங்க. செய்யக்கூடாதவே அப்படின்னா பிடிவாதத்தில் நல்ல வாய்ப்பை மறுக்கக்கூடாது. நண்பருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கக்கூடாது. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் இல்லாமல் அட்வான்ஸ் கொடுக்கவே கூடாது. வருமானம் வந்தவுடனே லக்ஸுரிக்கு முழுவதையும் செலவு செய்யக்கூடாதுங்க. பழைய காதல் திரும்பிய உடனே நம்பக்கூடாது. வேலை உறுதி இல்லாமல் ரெசிக்னேஷன் கொடுக்கக்கூடாது. கூட்டுத் தொழிலில் கணக்கு பார்க்காம இருக்கவே கூடாது. குடும்பத்திற்காக சேவிங்ஸ் முழுவதையும் பயன்படுத்தக்கூடாது. பழைய தோல்வியை நினச்சி புதிய முயற்சியை நிறுத்தக்கூடாதுங்க. ஒருவரை நீண்ட நாள் நம்பியதால் அவருடைய தவறையும் ஏற்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்களாக அமையப்போகுது. நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், சார் ரிஷபராசிக்கு இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ரியாலிட்டியாக நடக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 60+% வந்து கண்டிப்பாக நடக்கும். மீது எல்லாமே உங்களோட தசாபுத்தி, நட்சத்திரம், லக்கினம் இதெல்லாமே தீர்மானிக்குது. அதுக்கு தான் கீழே நம்பர் கொடுத்துரும். வேணா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசுறீங்களா. இதெல்லாம் ஓகேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட நண்பர் ரிஷபராசிக்காரராக இருப்பாங்க. அவங்களுக்கு இது பகிருங்க. இப்போ நான் சொன்னாலும் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.